அக்கா, ஆதி என்ன பேசினான்னு தெரியலன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவ உங்ககிட்ட பேசியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன, நேரா ஆதிக்கிட்டே போய் என்ன பேசினான்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. 10% சந்தேகம் வச்சுக்கிட்டு ஆதிக்கிட்ட என்னால கேட்க முடியாது வனஜா. கேட்க முடியாது. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு தான் ஆதிக்கிட்ட பேசணும். சரிங்கக்கா, ஆனா அந்த சந்தேகத்தை நீங்க எப்படி கிளியர் பண்ணிக்க போறீங்க? நான் இருந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல. நான் எம்பிங்கிறதுனால கண்டிப்பா அந்த வார்டில் சிசிடிவி இருந்திருக்கும். அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்த்தா ஆதி என்கிட்ட வந்து பேசினானா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். சூப்பர்க்கா, செம்ம ஐடியா. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணோம்? இந்தாங்க, உடனே நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க. பேசுங்க. ஹலோ. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஆதி மாட்ட போறான். இன்னைக்கு இருக்கு திருவிழா. ஓகே, சொல்லிட்டேன். நம்ம போறதுக்குள்ள அவங்க ஃபுட்டேஜ் ரெடி பண்ணிடுவாங்க. போலாம். போலாம். வாங்க மேடம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு மேடம். ப்ளே பண்ணுங்க. வாங்க. வாங்க மேடம். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு. அக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆதி அருண் கிட்ட நான் அம்மா கிட்ட போய் தனியா பேச போறேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறதுனால ஆடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது போல இருக்கு. இல்லன்னா ஆதி என்ன பேசினா நமக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். என்ன பேசுறான் இவன்? ஐயோ, இந்த ஃபுட்டேஜ்ல நந்தினி அகிலாவை கொலை பண்ண வந்ததும் இருக்குமோ? அக்கா, அதான் ஆதி உங்ககிட்ட வந்து பேசினாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. அப்புறம் எதுக்கு இதை பாத்துக்கிட்டு? இதுலதான் ஆடியோவே வராது. நம்ம நேரா ஆதிக்கிட்டே போய் என்ன பேசினான்னு கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. தட்ஸ் இட், ஆஃப் பண்ணிடுங்க. அப்பா, தேங்க்யூ டாக்டர். ஓகே மேடம். அந்த ஃபுட்டேஜ்லாம் கலப்படமா? ஆமாப்பா, நம்ம தலையை பாருங்க, தூள் கிளப்பிட்டு இருக்காரு. ஆமா, தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க. ஐஸ்வர்யா எங்க? பா, அவன் ஹோட்டல் விசிட் பண்ணிட்டு வரணும் போயிருக்காப்பா. ஓ. ஆமா, என் ஜோடியை பத்தி விசாரிக்கிறீங்களே, நீங்க இப்ப தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க ஜோடி எங்க? டெல் மீ. நல்லா இருக்கு. அப்பாவும் மகனும் இப்படியா பேசிப்பாங்க? அப்பாவும் நானும் இப்படிதான் நீ ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். ஆமா, உங்க ஜோடி எங்க? நீ சின்னையா, இப்படிலாம் பேசுனீங்க, காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி போட்டுருவேன். ஐயோ அண்ணி, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஐ எம் வெரி பாவம். அப்பா, உங்க ஆள் வந்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா டென்ஷனா வர மாதிரி தெரியுதே.
என்னாச்சு அகிலா? ஏன் டென்ஷனா இருக்க? என்கிட்ட உண்மையா இருக்க வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட உண்மையை மறைச்சா நான் டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? என்ன சொல்ற? உன்கிட்ட யாரு எந்த உண்மையை மறைச்சாங்க? என்கிட்ட உண்மையா இருக்க வேண்டியது யாரு? நீங்க தானே? எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சீங்க? என்ன அகிலா சொல்ற? நான் உன்கிட்ட எந்த உண்மையை மறைச்சேன்? நான் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது பேசினானான்னு கேட்டதுக்கு ஆதி அப்படி எதுவுமே பேசலன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? மாட்டினீங்களா? அகிலா, மாமா, நானும் அக்காவும் இப்ப அக்கா அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க படுத்திருந்த அந்த ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு தான் வரோம். அதுல அக்கா மயக்கத்துல இருக்கும்போது ஆதி அவங்க பக்கத்துல உட்காந்து கண்ணீர் விட்டு பேசியிருக்கான். எல்லாத்தையும் அக்கா பார்த்தாங்க. அதனால நீங்க இதுக்கப்புறமும் எதோ சொல்லி அக்காவை ஏமாத்தி தப்பிக்க பார்க்காதீங்க. ஆதியோட குரல் ரேண்டமா என் காதுல அடிக்கடி கேக்குதுன்னு சொன்னப்போ அது பிரமையா இருக்குன்னு சொல்லி என்ன டைவர்ட் பண்ண பாத்தீங்க. எதுக்காக அப்படிலாம் பண்ணீங்க? நல்லா கேளு. இப்ப மட்டும் இப்படி ஊமையா இருந்தா என்ன அர்த்தம்? உண்மையை சொல்லுங்க. அகிலா, அது வந்து அக்கா, அங்க பாருங்க, ஆதியே வந்தாச்சு. அவன்கிட்டயே அன்னைக்கு என்ன பேசினான்னு கேட்கலாம்க்கா. வா ஆதி, நானே உனக்கு கால் பண்ணி வர சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன விஷயமா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல என் காதுல ரேண்டமா குரல் கேட்டுட்டே இருந்துச்சு. ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருந்தப்போ நீ என்கிட்ட வந்து ஏதாவது பேசியிருப்பேன்னு நினைச்சு நான் உன் அப்பா கிட்ட கேட்டேன். ஆனா அவரு நீ என்கிட்ட வந்து எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால நான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் செக்அப் பண்ணலான்னு போனேன். டாக்டர் நீ என்கிட்ட வந்து பேசி இருக்கணும்னு 90% கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ என்ன சொல்ற ஆதி? நான் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம மயக்கத்துல இருந்த போது நீ என்கிட்ட வந்து தனியா பேசுனியா? ஆமாம்மா, நீங்க ஐசியூல மயக்கத்தில் இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட பேசினேன். பேசலன்னு சொல்லி ஏதாவது சமாளிப்பான்னு பார்த்தா டக்குன்னு ஒத்துக்கிட்டான். இவன் ஹீரோ தான். அப்படியே என்ன பேசுனான்னு சொல்லிட்டான்னா இவன் ஹரிச்சந்திரன் தான், உத்தம புத்திரன் தான். சொல்லுவியா? பரவாயில்லையாதி, இவ்ளோ ஓப்பனா ஒத்துக்கிட்ட. நீ இப்படி உண்மையை ஒத்துப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அக்கா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துருக்கவே வேணாம். ஏங்கா? அம்மா, நீங்க எதுக்குமா இவ்வளவு சிரமப்படுறீங்க? நீங்க இதை ஆரம்பத்திலே என்கிட்ட கேட்டிருக்கலாமேம்மா. அது பரவாயில்ல ஆதி. சரி, என்கிட்ட வந்து நீ என்ன பேசுன? நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். நீ உன் மனசுல உள்ளதெல்லாம் என்கிட்ட கொட்டி இருக்க. உன் கண்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு ஆதி. சொல்லு. சொல்லு ஆதி. சாரிம்மா,
நான் என்ன பேசினேன்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. அப்படி பாராசா வழுக்கி என்ன இது? பேசுனது உண்மைன்னு ஒத்துக்கிற, ஆனா என்ன பேசுனேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதி தயக்கம்? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால்தான் நீங்கள் சுயநினைவு இல்லாமல் மயக்கத்தில் இருந்தோ நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை வேறமா. என்ன சூழ்நிலை? நான் உங்கள் ஹெல்த்தை பற்றி டாக்டர்கிட்ட விசாரிச்சப்போ உங்கள் தலையில் சர்ஜரி பண்ணியிருக்கிறதால உங்களை இன்னும் கவனமாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ என்னால் சொல்ல முடியாதுமா. முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. கண்டிப்பாக நான் என்ன பேசினேன்னு சொல்கிறேன். ரேண்டமா அப்பப்போ உன் குரலை கேட்டு என்ன பேசியிருப்பேன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிற என்னால உனக்கு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதாதி. என்னைக்கு சொல்லுவேன்னு நீயே ஒரு டேட் சொல்லு. நான் என்ன பேசினேன்ற உண்மையை என் பிறந்த நாள் அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேம்மா. பிறந்த நாளா? அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே, அது வரைக்கும் வெயிட் பண்ணமா? வெயிட் பண்ணலாமே. மா, இத்தனை நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் 1 மாசம் தானே. என் பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன். ஓகே. எதுக்கு மாமா அம்மா கிட்ட அப்படி சொன்னீங்க? உண்மையை மறைக்கிறதால குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமாயிட்டே இருக்கும். அம்மா ஹாஸ்பிட்டல் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? ஆதி எதுக்காகங்க அப்படி சொன்னா? ஐசியூல மயக்கத்துல இருந்த என்கிட்ட ஆதி அப்படி என்னங்க பேசிருப்பான்? ஆதி கண் கலங்கி பேசினத நான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேங்க. அவன் கண்ல இருந்து வந்த கண்ணீர் என் கை மேல விழுந்திருக்கு. அவன் மனசுல ஏதோ இருந்திருக்குங்க, அதத்தான் அப்படி கொட்டி தீர்த்திருக்கான். ஆதி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா அகிலா? உன்னை அந்த நிலைமையில பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி இருப்பான். இல்லைங்க, தாய் பாசத்துக்கும் மேல ஏதோ ஒரு விஷயம் ஆதி மனசுல இருந்திருக்கு. இத்தனை நாள் அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்க உண்மையை இன்னைக்கு அம்மா கேட்டப்பவே சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நான் 1 மாசம் டைம் கேட்டேன். அம்மாவுக்கு எப்போ உண்மை தெரிஞ்சாலும் அடுத்தது என்ன நடக்கும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு மாமா. உண்மையை மறைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்றதை விட உண்மையை சொல்லி அதனால வர்றதை ஃபேஸ் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆதி என்கிட்ட இது வரைக்கும் எந்த உண்மையும் மறைச்சதில்லைங்க. அப்படிப்பட்டவன் எதுக்காக நான் மயக்கத்துல இருக்கும்போது என்ன பேசினான்னு சொல்றதுக்கு எதுக்காக பிறந்த நாள் வரைக்கும் டைம் கேட்டிருக்கான்? அப்படி என்னங்க பேசியிருப்பான்? அகிலா, இத்தனை நாளா ஆதியோட குரல் கேக்குதுன்னு உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த. இப்போ என்ன பேசணும்னு சொல்றதுக்கு எதுக்கு பிறந்த நாள் வரைக்கும் டைம் கேட்கறான்னு சொல்லி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காத. என்கிட்ட உடனடியா சொல்ல முடியாம பிறந்த நாள் அன்னைக்கு தான் சொல்லணும்னு ஆதி முடிவு பண்ணிருக்கான்னா அப்படி அவன் என்னதாங்க பேசியிருப்பான்? ஏற்கனவே நான் என்ன பேசியிருப்பேன்னு நினைச்சு அம்மா குழம்பி போய் மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. இப்பதான் ஒரு தெளிவுக்கே வந்திருக்காங்க. இதுல நான் 1 மாசம் டைம் கேட்டதுல மறுபடியும் அவங்க குழம்பி போயிருப்பாங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு.
அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு நாள் கடத்த வேண்டாம். என்னோட பர்த்டே அன்னைக்கு நம்மளோட காதல் கல்யாணத்தை சொல்லிடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆதி ஒரு மாசம் தள்ளி போட்டிருக்கான். இல்லனா அவன் இப்பவே உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டானா? இன்னொரு 30 நாள் பொறுமையாரு. என்னவா இருக்கும் நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ ஏன் ஹெல்த்தை பத்தி கவலைப்பட்டது போய் இப்போ நான் உன் ஹெல்த்தை பத்தி கவலைப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மாமா. அம்மா நம்ம தப்ப மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்ல வெறுத்து ஒதுக்குவாங்களான்னு 30 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். நடக்கிறது விதிப்படி நடக்கட்டும். வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இதுவும் கடந்து போகும். நல்லா இருமா. அகிலாண்டேஸ்வரி அம்மா அம்மா மாடியில தான் இருக்காங்க. நான் போய் அம்மா கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னு தகவல் சொல்லிட்டு வரேன். அம்மாவே வந்துட்டு இருக்காங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். வாங்க குருஜி, உட்காருங்க. பார்வதி, எனக்கு எதுவும் வேண்டாமா. வணக்கம் குருஜி. எண்ணம் போல் வாழ்வாய். அதுக்கு என்ன? வணக்கம் சாமி. இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்னா ஸ்படிகலிங்கத்துக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும். பண்ணிடலாம் குருஜி. இந்த பூஜையை யார் பண்ணணும்? முதல்ல நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அப்புறம் யார் வேணாலும் பண்ணலாம். வணக்கம் குருஜி. தீர்க்க ஆயுசுமான் பவ. அம்மா, பூஜைக்கு இப்பவே ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க குருஜி. இந்த சிறப்பு பூஜை எதுக்காக பண்றதுன்னா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நீடிச்சு இருக்கணும். சகல ஐஸ்வர்யங்களும் குறையில்லாம கிடைக்கணும். முக்கியமா தம்பதிங்க இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காகவும் மாங்கல்ய பலத்துக்காகவும் பண்றது. குடும்பத்தில் இருக்கிற தம்பதிங்க இனிமே தம்பதி ஆக போறவங்க ஒன்னா சேர்ந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வெத்தலையால பாலாபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனம் பண்ணணும்.